வணக்கம், வெல்கம் டு மாணவ.com. இந்த வீடியோவில் வாட் இஸ் AWS? AWS அப்படின்னா அமேசான் வெப் சர்வீஸ். இது ஒரு cloud பிளாட்ஃபார்ம். இந்த cloud பிளாட்ஃபார்மில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் கொடுக்குது. இப்போ நீங்கள் உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும், இல்லை உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸ் வேணும். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிலாம் பேசும். அதுக்கு ரிலவெண்ட்டான சர்வீசஸ்லாம் இங்கே இருக்கும். கேமிங், நீங்கள் ஓனாக கேமிங் சொல்யூஷன் ஏதாவது டெவலப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது நீங்கள் உங்களுடைய ப்ரெமிசஸில் நீங்கள் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ் பண்ணோன்னா எல்லாமே க்ளவுடில் நம்ம வெர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய AWS டியூட்டோரியல் ஒன்று போட போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் AWS ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைஸிங் செக்ஷனில் போனீங்கன்னா AWS ஃப்ரீ டயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இது 12 month ஃப்ரீ. ஸோ இந்த 12 monthல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ், கம்ப்யூட், டேட்டாபேஸ், மிஷின் லேர்னிங், ஸோ எல்லா சர்வீசஸுமே உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஹவர்ஸ் பேஸ்லையும் குறிப்பிட்ட ஒரு டேஸ் பேஸ்லையும் கொடுக்குறாங்க. மோரோவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 month உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கப்புறம் கூட நீங்கள் காஸ்ட் எஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்தராலும் உங்களால் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ AWS பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த சர்வரில் நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற சர்வீசஸ் த்ரூவாக மேனேஜ் பண்ணுற டேட்டாவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா infrastructure.aws அப்படின்னு போட்டாவே உங்களுக்கு இந்த குளோபல் மேப் காமிக்கும். இப்போ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க எங்கெங்கெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போது வேர்ல்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வேர்ல்டு மேப். இதில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா ரீஜன்லேயும் அவங்களுடைய டேட்டா சென்டர் இருக்குது. இந்த ரீஜன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பையில் டேட்டா சென்டர் இருக்குது. இப்போ இந்த மும்பை லொக்கேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் அவைலபிலிட்டி ஜோன்னு ஒன்று இருக்கும். அவைலபிலிட்டினா மும்பைக்குள்ளே எந்தெந்த இடத்துல உங்களுக்கு டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா மும்பையில் 3 அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு இருக்கும். இப்போ அதுவே சைனா பைஜிங் போனீங்கன்னு வச்சுங்களேன், பைஜிங்லேயும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். மினிமம் 2 இருக்கும், மேக்ஸிமம் 3 இருக்கும். இப்போது இந்த மேப்பை நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், எல்லாமே கனெக்டட். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லா டேட்டா சென்டரும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கனெக்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், கேப்டவுன், ஸ்பெயின், பக்ரைன் எல்லாமே கனெக்டட் ஈச் அதர். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹை ஓரியன்ட் கேபிள், ஆப்டிக் கேபிள் த்ரூவாக எல்லாமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா டேட்டா சென்டரும் இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்கள் டேட்டா சென்டரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேட்டா சென்டர் ஏதோ டிசாஸ்டர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அந்த டேட்டா சென்டரில் எதோ ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க இன்னொரு ரீஜனுக்கு ஈஸியாக மாற்றிடுவாங்க. ஸோ இப்போது இவ்வளோ இடத்துல அவங்க சர்வீசஸ் வச்சுருக்கிறாங்க, டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ரீஜன்லையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் வச்சுருக்கிறாங்க, அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நார்த் வெர்ஜீனியா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 6 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் யூஎஸில் நிறைய கம்பெனிஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி ஜோன் நிறையாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சர்வீஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் அந்த சர்வீஸை அக்சஸ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு என்னுடைய அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அது த்ரூவாக என்னென்ன சர்வீசஸ்லாம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ டயரில், ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் ஃப்ரீ டயர் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டுங்கிறது கண்டிப்பாக வேணும். கிரெடிட் கார்டு த்ரூவாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல்.
இதுக்குள்ளே நீங்கள் எந்த சர்வீசஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்ப்யூட் ஒரு பேசிக்காக ஒரு க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கம்ப்யூட், அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா சிபியு, ரேம், ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸ், டேட்டாபேஸ், ஸ்டோரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிற மிஷின் லேர்னிங் ரிலவெண்ட்டான சர்வீசஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க. அனலிட்டிக்ஸ் பேஸ்டு சர்வீசஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி சர்வீசஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த சர்வீசஸ் வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு சர்வீஸுக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருக்கும். இப்போது நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஐஓடி ஏதாவது இன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்க. ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ். ஸோ இந்த சர்வீசஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ரீஜனில் க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு தகுந்த ப்ரைஸிங்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே கார்னரில் நீங்கள் எந்த ரீஜனில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். நான் உங்களுக்கு காமிச்ச இந்த டேட்டா சென்டரில் நீங்கள் எங்கே வேணாலும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சப்போர்ட் இருப்பாங்க. இங்கே டாக்குமெண்டேஷனு, ட்ரைனிங், அதர் ரிசோர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான சர்வீசஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த பில்லிங் அவங்க கொடுப்பாங்க. இப்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்காக சொல்லுவாங்க EC2. ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான உங்களுக்கு ப்ரைஸிங் பிளான்லாம் அவங்க தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த சர்வீசஸ் வேணாலும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிளாக் செயின் சர்வீசஸ் வேணும்னா அமேசான் மேனேஜ்டு பிளாக் செயின். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து சர்வீசஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் இங்கே நிறைய சர்வீசஸ் இருக்குது. எல்லா சர்வீசஸும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் எந்த மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி சர்வீஸ் வேணுங்கிறது உங்களுக்கு கரெக்டான நாலேஜ் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், நீங்கள் சர்வீஸ் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு இது வந்து உங்களுக்கு AWS சர்டிஃபிகேஷன்னு பேர். இப்போ வந்து நீங்கள் AWS வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனல், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆர்கிடெக்ட், ஆப்ரேஷன், டெவலப்பர், மொத்தம் 3 லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்கிடெக்ட்க்கு அடுத்தது வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஸோ இது வந்து அசோசியேட்லேருந்து ப்ரொஃபஷனல் லெவல் போகிறது அர்த்தம். இப்போ ஆப்ரேஷனல்னால் ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஆப்ரேஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெவப்ஸ் இன்ஜினியர் ஆகலாம், அதாவது ஆப்ரேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் டெவப்ஸ் இன்ஜினியர் ஆகலாம். இல்லை நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்கன்னா டெவலப்பர் சர்டிஃபிகேஷனும் நீங்கள் பண்ணலாம். இது இல்லாமல் சம் ஸ்பெஷாலிட்டி லைக் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸு, அலெக்ஸா ஸ்கில் பில்டர் இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷனும் நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து AWSல ஜாப் ஓரியன்டாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு AWSல இருக்கிற ஃபண்டமெண்டலாக கிளியராக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ளவுட் ப்ராக்டிஷனர். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த சர்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன். நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இதை லேர்ன் பண்ணிடலாம். இதோடைய சர்டிஃபிகேஷன் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் அரௌண்ட் $100 தான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7,000 to 8,000 நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். ரொம்ப வேல்யூவாக இருக்கும் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ். இப்போது மாணவன் லேர்ன் கோட் என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களுக்கு பேசிக் AWSஐ ரொம்ப சிம்பிளாக நீட்டாக நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ வரப்போகிற வீடியோவில் வந்து நம்ம AWS கான்செப்டை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.